ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பை வச்சு செய்யக்கூடிய பாசிப்பருப்பு லட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா ஹீட் ஆனவினே நான் வந்து 250 கிராம் மெஷர்மெண்ட் கப்பில் 250 கிராம் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அது போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது. கோல்டன் கலரில் வந்தவினே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சு வச்சுடுங்க. கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்தவினே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு வச்சுடுங்க. அடுத்து நம்ம ஆறின பருப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச பவுடரை வந்து இந்தமாரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நைஸாக இருந்ததுன்னா லட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஜலிச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். அடுத்து இது கூடவே வந்து 250 கிராம் சிறுபருப்புக்கு 150 கிராம் வந்து வெல்லம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜில்லுன்னு இருக்க பால் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நெய் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ரொம்பவுமே யூஸ் பண்ணோம்னா திகட்டும். ஸோ அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து போதுமானது. அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கையில் நெய் தடவி கூட உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பரான சிறுபருப்பு லட்டு ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.